எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அம்மாவா, ஒரு இல்லத்தரசியா நம்ம வாழ்க்கை எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மிஷின் மாதிரி தான். காலையில் எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் குழந்தைகளோட தேவைகள், அவங்களோட பிடிவாதம், அவங்களோட படிப்பு, அது இதுன்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நமக்கே தெரியாமல் ஒரு மன அழுத்தம், அதாங்க ஸ்ட்ரெஸ் வந்துடுது. ஒரு சமயத்தில் ஏன் இப்படி கத்துறோம், நம்ம ஏன் இவ்வளோ கோவப்படுறோம் நமக்கே தோணும். நமக்கு குழந்தைகள் மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் உண்டு. ஆனால் அவங்க பண்ணுற குட்டி குட்டி சேட்டைகளை நினச்சா அழுக தான் வருது. நிஜம்தானே? நானும் ஒரு 3 வயசு குழந்தையோட அம்மா தாங்க. நம்மளை போல சில சகோதரிகளோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. சில சமயத்தில் குழந்தைங்க பிடிவாதம் பிடிக்கும் போது, இல்லைனா அவங்க ஏதாவது பொருளை உடைக்கும் போது நமக்கு தெரியாமலே பயங்கரமாக கோபம் வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் இப்படி கத்தணும், ஒரு குற்ற உணர்ச்சியும் நமக்கு வரும். இது எல்லா இல்லத்தரசிகளுக்கும் நடக்கிறது தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மன அழுத்தத்தில் இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ரொம்ப யதார்த்தமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா லாஸ்ட்ல தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஒன்று இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? ஓய்வில்லாத வேலை. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட வீக்கெண்டு லீவு உண்டு. ஆனால் இல்லத்தரசிகளுக்கு 24/7 தான். வேலை வேலை வேலை, எப்போவுமே வேலை தான். எனக்கெலாம் நான் ஏன் டிகிரி படித்தேன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு வீட்டில் இருந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஹஸ்பண்டையும் வேலைக்கு அனுப்பிட்டு குழந்தையும் மேனேஜ் பண்ணுறதும் ஃபீல் ஆகுது. நீங்கள் யாராவது இப்படி யோசிச்சிங்கன்னா அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. 2வது, தூக்கமின்மை. பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு நைட்டு சீக்கிரமாக இன்னைக்கு தூங்கிடணும், காலையிலே நேரமே எந்திக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா குழந்தை தூங்குன்னு நினைக்கிறீங்க, தூங்கவே மாட்டாங்க. அந்த கதை இந்த கதை எல்லா கதையும் சொல்லி முடித்து தூங்குறதுக்கு நைட்டு 12 மணி ஆகும். 12 மணிக்கு தூங்கிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எந்திக்கிறது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து கம்பேர் பண்ணுறது. மற்ற குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்க, நம்ம குழந்தை அப்படி இல்லையே. பொதுவாகவே சொல்கிறேன், என் குழந்தை சுத்தமாக சாப்பிடவே மாட்டா. எனக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸே அந்த ஒரு விஷயந்தான். என்ன கொடுத்தாலுமே சாப்பிடாது. பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க. பக்கத்தில் இருக்க குழந்தைங்க அடம் பிடிக்க மாட்டாங்க, என் குழந்தை அடம் பிடிக்கும். இப்படின்னு நானே ஒவ்வொரு குழந்தைங்களோட என் குழந்தைய கம்பேர் பண்ணி ஐயோ இப்படி இருக்கே, என்ன பண்ண யோசிச்சே பாதி ஸ்ட்ரெஸ் தான். இப்படி என்ன போல நீங்களும் யோசிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு நமக்கு நிம்மதிங்கிறதே இருக்காது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்யூஷன் என்னன்னா, எல்லாத்தையும் நானே பெர்ஃபெக்டாக செய்வேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க. இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலைன்னு ஒரு லிஸ்ட்டை போடுங்க. அந்த வேலையை மட்டும் இன்னைக்கு முடிச்சா போதும். மனசுக்கு அப்பாடா இன்னைக்கு வேலை முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். குழந்தைங்க என்ன பண்ணினாலும் கோவப்படாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் யோசிச்சு பாருங்க, இந்த வயசுல நம்ம எப்படி இருந்தோம், நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டிங்கனாலே குழந்தைங்க கிட்ட கோவப்படணுங்கிறது நமக்கு தோணாது. குழந்தைங்க பண்ற குறும்புங்களை ஒரு வேலையா பார்க்காம அவங்க கூட சேர்ந்து நீங்களும் விளையாடுங்க. அவங்க தரையில கிறுக்குறாங்களா, அவங்க கிட்ட கத்தாதீங்க. நீங்களும் ஒரு பென்சில் எடுத்து அவங்களோட சேர்ந்து வரைஞ்சு பாருங்க. இப்போ பாருங்க, நீங்க கத்தும் போது குழந்தைங்களோட ஃபேஸ் எப்படி இருந்து நீங்க அவங்க கூட சேர்ந்து வரையும் போது அவங்க முகம் எப்படி இருக்கு, இதுதாங்க சந்தோஷம். அவங்க உலகத்துக்கு நீங்க போகும்போது நீங்க உங்களை மறந்துடுவீங்க. அந்த விளையாட்டு உங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். லாஸ்டா இதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒதுக்குங்க. அந்த நேரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. எனக்கான நேரம், என் குழந்தை தூங்கும் நேரம், அந்த நேரம் தான் எனக்கான நேரம். அந்த டைம்ல பிடிச்ச பாட்டு கேளுங்க, இல்லைன்னா மொட்டை மாடியில நடங்க, இல்லைன்னா அமைதியா ஒரு கப் டீ குடிங்க. ஃபோன் மட்டும் பார்க்காதீங்க. ஃபோன் பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி இருந்து பாருங்க, அந்த ஃபீலே தனிதான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மனசுக்கு அமைதி தரும். கடைசியா
நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும், அப்படித்தானே? நேரத்துக்கு சாப்பிடுங்க, தண்ணீர் நிறைய கொடுங்க. தூக்கம் வந்தால் மற்ற வேலையை விட்டுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக கண்ணை மூடி ஓய்வெடுங்க. குழந்தையை வளர்ப்புங்கிறது ஒரு அழகான பயணம். அதை அழுத்தமாக பார்க்காம ஒரு அனுபவமாக ரசித்து பாருங்க. இந்த சின்ன வயசுல குழந்தைங்கள் கிட்ட கோவப்பட்டுட்டா அவங்க வளர்ந்து காலேஜ் ஜாப்புன்னு போறப்ப இந்த குறும்புத்தரமான சேட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நாம தேடினா கூட கிடைக்காது. நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நன்றி.